இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா SN1 and SN2 மெக்கானிசம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, SN1 SN2 மெக்கானிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாலோகேன் அண்ட் ஹாலோஜன்ஸ்ல SN1 SN2 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலும் சரி, போர்டு எக்ஸாம்லயும் சரி, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இதுல வந்து கேட்டுருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு மார்க் ஆகுது. போர்டு எக்ஸாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது கொஸ்டின் கேட்டுருவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணி இருக்கும் இந்த SN1 SN2 ரியாக்ஷன். அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்புறம் ரியாக்டிவிட்டி ஆர்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனோட ரியாக்டிவிட்டி, அதை பொறுத்து நமக்கு கொஸ்டின் கேட்கறது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த SN1 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து SN1 வந்து பார்ப்போம். அப்போ SN1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் நியூக்ளியோஃபிலிக் யூனிமாலிகுலர். அதாவது பார்த்தீங்கன்னா யூனிமாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான், ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா யூனிமாலிகுலர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுலர் தான் அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா? SN1 இல்லையா? SN1 என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் வந்து ஒரு டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறேன். CH3 ஓகே, இந்த டெர்ஷரி காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு ஹாலஜன் வந்து எடுத்துக்கிறேன். ஹாலஜன் வந்து Cl வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து KOH கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். அப்ப K பிளஸ்ஸா இருக்கும், OH வந்து மைனஸா வந்து இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த Cl வந்து பிளஸ் கூட ரியாக்ட் ஆக போகுது. இந்த OH இந்த கார்பன்ல போய் நமக்கு வந்து அட்டாச் ஆயிடும். அப்ப நமக்கு என்னன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஹாலஜன்ல இருந்து ஆல்கஹாலா நமக்கு வந்து இங்க கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதான் நமக்கு வந்து இங்க ரியாக்ஷன் இல்லையா? இது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா SN1 மெக்கானிசம், SN1 ரியாக்ஷன் சொல்லுவோம். SN1 மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் தான் வந்து இன்வால்வ் ஆகணும். ஒன்னு யூனி மாலிகுலர், ஒரே ஒரு மாலிகுல் தான் அங்க வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். சரி, அப்ப இங்க ரெண்டு மாலிகுல் இருக்கு, டெர்ஷரி காம்பவுண்ட் இருக்குது, பிளஸ் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்லோ ஸ்டெப்ல ஒரே ஒரு மாலிகுல் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா யூனி மாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஜெனரலாவே ஆர்கானிக் மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கும். ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஸ்டெப்ஸ் ஆகுது நமக்கு வந்து இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல ஸ்லோ ஸ்டெப்ல வந்து நமக்கு வந்து எத்தனை மாலிகுல் வந்து இன்வால்வ் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. அது ஸ்லோ ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா யூனி மாலிகுலர், ஒரே ஒரு மாலிகுலர் தான் இருக்கும். அப்ப இங்க நமக்கு அப்ப என்ன மெக்கானிசம் இங்க நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து டெர்ஷரி மெத்தில் குரூப் வந்து இருக்குது. CH3 இருக்கு இல்லையா? இது முதல்ல நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், குளோரின் கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் குளோரினோட எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரான் வந்து கார்பனுடைய எலக்ட்ரான் இல்லையா? ஏன்னா இது வந்து கோவலன்ட் பாண்ட். அப்ப குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து குளோரின் வந்து கேட்கும். அப்ப கார்பன் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து உடனே கொடுத்துரும். ஏன்னா அங்க பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இந்த கார்பன் நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த கார்பன் சாரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, பிளஸ் எஃபெக்ட். இது எல்லாமே நமக்கு வந்து பிளஸ் எஃபெக்ட் இல்லையா? அப்ப பிளஸ் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? எல்லாமே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சரா வந்து இருக்கும். அப்ப இந்த மெத்தில் குரூப்பும் இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், இந்த மெத்தில் குரூப்பும் கார்பனுக்கு டொனேட் பண்ணும், இந்த மெத்தில் குரூப்பும் கார்பன் டொனேட் பண்ணும். சப்போஸ் இந்த கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியானாலும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்ப உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த குளோரினுக்கு வந்து எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கார்போகேட்டைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்ப இந்த கார்போகேட்டைன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்கும். ஹைப்பர் கான்ஜுகேஷனா நமக்கு என்ன ஆகும், இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளாவே இருக்கும். அப்ப இதான் நமக்கு வந்து நடக்கிறதுலே ஸ்லோ ஸ்டெப். அப்ப ஸ்லோ ஸ்டெப்ல நமக்கு எந்த மாலிகுல் வந்து இன்வால்வ் ஆகுது? இந்த மாலிகுல் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. அதாவது டெர்ஷரி காம்பவுண்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நமக்கு இன்வால்வ் ஆகல. இன்வால்வ் ஆகவும் முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த OH மைனஸ் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்கி குரூப்பா இருக்கிறதுனால இந்த OH ஆல நமக்கு என்ன பண்ண முடியாது, கார்பன் பக்கத்திலே வந்து போக முடியாது. அப்போ OH வந்து இன்வால்வ் ஆக முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுடைய வேலன்சி வந்து 4, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கும். அப்போ ஒன்ஸ் வந்து நம்ம குளோரின் வெளியே போனதுக்கு அப்புறம் இது நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சரா வந்து மாறிடும். அப்போ பிளேனார் ஸ்ட்ரக்சர்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்கும். மேலே கீழே நமக்கு வந்து ஆட்டம் எதுவுமே இருக்காது. அப்போ இது வந்து பிளேனார் மாலிகுலா மாறினதுக்கு அப்புறம் அப்போ அந்த OH மைனஸ் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அபோவ் த பிளேன் அண்ட் பிலோ த பிளேன் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். இங்க தான் நமக்கு வந்து OH மைனஸ் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு அட்டாக் பண்ணி அப்போ நமக்கு என்ன பண்ணா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்ப இதுல நடக்க ஸ்லோ ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மாலிகுல் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுறதுனால இது என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா SN1 ரியாக்ஷன். அப்ப இதான் நமக்கு வந்து ஸ்லோ ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப நமக்கு இங்க என்ன இருக்குது, இங்க ஒரு பிளேனார் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. பிளேனார் மாலிகுல்ல அபோவ் த பிளேனும் நமக்கு வந்து மாலிகுல் வந்து அட்டாக் பண்ணலாம், பிலோ த பிளேனும் நமக்கு வந்து அட்டாக் பண்ண வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ 50-50% நமக்கு இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ரெசமிக் மிக்சர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ரெசமிக் மிக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ காம்பவுண்ட் ரெசமிக் மிக்சர் வந்து சொல்லுவாங்க. இதை ஏன் ரெசமிக் மிக்சர்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா
ஓகே, அப்பன்னா அபோவ் த பிளேன் மேலேருந்து இந்த OH வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அட்டாக் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு OH மைனஸ் நமக்கு வந்து கீழேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ சப்போஸ் OH வந்து மேலே இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி இருக்கும். OH வந்து கீழே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D டைமென்ஷனில் கூட அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அலிஃபாட்டிக்ல நம்ம என்ன பார்த்தோம், ஐயூபேக் நேம் வேற இருந்தால் தான் அந்த காம்பவுண்ட் வந்து வேறன்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே OH இருந்தாலும் அதே ஐயூபேக் நேம் தான், கீழே OH இருந்தாலும் நமக்கு வந்து அதே ஐயூபேக் நேம் தான். ஆனால் நமக்கு என்ன மேலே OH இருந்தால் அதோட ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி இருக்கும், கீழே இருந்தால் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட், அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பவுண்டும் 50-50% கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரசமிக் மிக்சர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன் வந்து பார்ப்போம். அப்போ SN2 ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ ஸ்டெப்பில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். அப்போ SN2 ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ஒரு மெத்தில் காம்பவுண்ட் நமக்கு வந்து எடுத்துப்போம். ஆனால் இங்கே நம்ம மெத்தில் குரூப் பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் குரூப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோரின் வந்து இருக்குது. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். K+ வந்து OH- வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே ப்ளஸ் வேணாம், K and OH- வந்து இருக்குது. இது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து நம்ம பொட்டாசியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த OH இந்த கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்னா மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் நமக்கு வந்து கிடைக்கும், மெத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு நமக்கு மெக்கானிசம் நமக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இங்கே நமக்கு வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ குளோரின் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே கார்பன்லேருந்து வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்கும். அப்போ கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் எஃபெக்ட் தான். ஆனால் கார்பன் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அது வந்து யோசிக்கும். ஏன் யோசிக்கும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதோட எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படும் போது சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப ப்ரீவியஸ் கேஸ்ல நமக்கு என்ன இருந்துச்சு, மெத்தில் குரூப் வந்து இருந்துச்சு, நிறைய மெத்தில் குரூப் வந்து இருந்துச்சு இல்லையா? அப்போ மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இங்கே சப்போர்ட் பண்ண நமக்கு வந்து ஆளே இல்லை. அப்போ அந்த கார்பன் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோரின் வந்து நமக்கு கொடுக்காது. கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வந்து இருக்கும். அப்போ OH- நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து வந்துட்டு நீ பரவாயில்ல குளோரினுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை கொடுத்துரு, நான் வந்து என்கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ஏன்னா மைனஸ் சார்ஜ் வந்து இருக்கு இல்லையா, நான் உனக்கு எலக்ட்ரானை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்துட்டு இருக்குது ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில். அப்போ என்ன ஆகுது, இங்கே குளோரின் வந்து போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்குது. இந்த OH வந்து நீ விட்டுரு, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுது. அப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், OH-ஆல அட்டாக் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஏன்னா அங்கே எல்லாமே மெத்தில் குரூப் பெரிய பெரிய குரூப் வந்துச்சு. அப்போ இங்கே என்ன பண்ண ஜஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் சின்ன சின்ன குரூப் தான் இருக்குது. அப்போ OH- நமக்கு என்ன பண்ணியும் கார்பன் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அப்போ இன்டர்மீடியேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதான் நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்லோ ஸ்டெப்ஸ். ஓகேவா? அப்போ ஸ்லோ ஸ்டெப்ல நமக்கு வந்து எத்தனை மாலிகுல் வந்து இன்வால்வ் ஆகுது, 2 மாலிகுல் இன்வால்வ் ஆகுதுனால தான் என்ன சொல்றோம், இது வந்து SN2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் OH கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிடும், குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு வெளியில போயிடும். அப்போ கார்பன் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே வந்து நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனோட ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH வந்து நமக்கு வந்து பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணும், இந்த குளோரின் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து வராது. ஓகேவா? அப்போ குளோரின் எந்த டைரக்ஷனில் வந்து இருக்குதோ அதுக்கு பேக் சைடில் தான் நமக்கு வந்து OH வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு என்னன்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இன்வர்ஷன். ஓகே, அது வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஆப்போசிட் இன்வர்ஸா இருக்குது இல்லையா? அப்போ இது ஒரு சைடில் இருந்தால் இது இன்னொரு சைடில் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கொடை இருக்கு இல்லையா, கொடை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து நீங்கள் ஃபங்க்ஷனல் குரூப்னு வச்சுங்க, அது காற்றுல வந்து அப்படி ரிவர்ஸ் ஆகும், அந்த கொடை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ SN1 மெக்கானிசம் ஒன்று இருக்குது, SN2 மெக்கானிசம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா SN1க்கும் SN2 ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட், அதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SN1 ரியாக்ஷன் வந்து இருக்குது, SN2 ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ SN1 ரியாக்ஷன்னா அப்போ ஒரே ஒரு மாலிகுல் தான் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும் இல்லையா? அப்போ அது பார்த்தீங்கன்னா டெர்ஷரி காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து மோர் ஃபேவரபிள். ஏன்னா இன்னொரு காம்பவுண்டை உள்ள விடக்கூடாதுன்னா அப்போ ரொம்ப ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸாக வந்து இருக்கணும், அங்கே நிறைய பல்கி குரூப் வந்து இருக்கணும். அப்போ டெர்ஷரி காம்பவுண்ட் தான் நமக்கு வந்து வேகமாக ரியாக்ஷன் நடக்கும், செகண்டரியில் நமக்கு வந்து கொஞ்சம் குறையும், பிரைமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரியாக்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அதே இது பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன்னா அப்போ 2 மாலிகுல் ஒரே டைமில் ரியாக்ட் ஆகணும்னா அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடே இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் இன்னொரு மாலிகுல் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ண முடியும். அப்போ இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து நமக்கு வந்து மோர் ஃபேவரபுளாக வந்து இருக்கும், செகண்டரி வந்து நமக்கு வந்து குறையும், டெர்ஷியரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து குறைஞ்சிடும். ஓகே, அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்போ கேட்டையான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கேட்டையான் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோஆர்டினேஷன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்.
ஓகே. ஒரு 5 பாண்ட் வந்து பை ஒரு 5 பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து நமக்கு பை பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் த பிளேன் அண்ட் பிலோ த பிளேன் வந்து நமக்கு அட்டாக் பண்றனால, இங்க ரெசமிக் மிக்சர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ரெசமிக் மிக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து நமக்கு வந்து இன்வெர்ஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே. இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, SN1 ரியாக்ஷனுக்கும், SN2 ரியாக்ஷனுக்கும் உள்ள ஜெனரலா உள்ள டிஃபரன்ஸ் ஓகேவா? இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் காமன் 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலஜன். இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஹாலஜன் தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். இந்த ஹாலஜன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்போ அந்த ஹாலஜன் தான் OH வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகுது. அப்ப எந்த ஹாலஜன் இருந்தா ரியாக்ஷன் வேகமா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் இருந்தா அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வேகமா நடக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, புரோமின், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குளோரின், அப்போ ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் ரேட் வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கும். இந்த SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன் இந்த 2 ரியாக்ஷனுமே அயோடின் இருந்தா நமக்கு வந்து வேகமா நடக்கும். புரோமின் வந்தா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். குளோரின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஃப்ளூரின் வந்து ரொம்ப ரியாக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் போகாது. அப்ப ஸ்பெசிஃபிக்கா SN1 எடுத்தீங்கன்னா, அது டெர்ஷியரி வந்து மோர் ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும். SN2ன்னு எடுத்தீங்கன்னா, பிரைமரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, SN1 ரியாக்ஷனுக்கும், SN2 ரியாக்ஷனுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு.